ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்தியின் ஆண்டிலே உங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் திருப்தியாக்கி நடத்துவாராக. விசேஷமாக கர்த்தர் தருகிற நன்மைகள், அவர் நடத்துகிற அனைத்திலும் திருப்தியாய் வாழும்படி நல்ல கிருபைகளை தருவாராக. நம்ம ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் மிஷன் வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் இட காரியங்கள், மற்றபடி வழக்கமான இந்த இன்டர்நெட் வசதிகள் கொஞ்சம் அதனால் எனக்கு வீடியோ ஆன் பண்ண முடியாது. ஆடியோலையும் உங்களுக்கு ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் இடையில நீங்கள் அதை ஜஸ்ட் தெரியப்படுத்தும்படிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். இந்த புத்தகங்கள் மொத்தம் 12 புத்தகங்கள் என்று படித்தோம். இந்த 12 புத்தகங்களுக்குள்ளாக அந்த பழைய ஏற்பாட்டு வரலாறு, பழைய ஏற்பாட்டுனா யோசுவாவுடைய காலத்திலிருந்து உள்ள காரியங்கள் அதிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தலைவனான மோசேயுடைய அந்த நாட்களுக்கு பிற்பாடு உள்ள விஷயங்கள், அதாவது இஸ்ரவேல் தேசம் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் எகிப்திலிருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு நேராக ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமாக நடத்தி வந்தார். மோசே தான் ஒரு விடுதலையின் தலைவன். அவர் மூலமாக கர்த்தர் நடத்தினார். ஜனங்கள் வனாந்திர வழியில அழகாக நடத்தப்பட்டு வந்தார்கள். ஆனால் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக மோசேயை கர்த்தர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டார். இப்போ புதிய தலைவனான யோசுவாவுடைய தலைமையில ஆரம்பிக்கிறது. நம்ம அதெல்லாம் போன வகுப்புல பார்த்தோம். இந்த நம்ம படிக்கிற இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல அது ரொம்ப ஆச்சரியமானது என்னவென்றால், அதை நாம 12 புத்தகங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அந்த 12 புத்தகங்கள்ல உள்ள விஷயம் மட்டும் நம்ம படிக்கிறது இல்லை. அந்த உதாரணமா சொல்லப்போனா ரூத்தின் புஸ்தகம், அது நியாயாதிபதிகள் காலத்துக்கு உட்பட்டது. அப்போ அது அங்கே வந்துடுது. ரூத்தின் புஸ்தகம் முன்னால தொடர்பு படுத்தப்படுகிறது. இனி சாமுவேல், ராஜாக்கள், இதில் உள்ள பகுதிகள் அதிகமாக தீர்க்க தரிசன புத்தகங்களிலேயும் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகள் கூட தாவீது ராஜா, சாலமோன் ராஜா இவர்களுடைய காலகட்டங்கள், இசைக்கியாவின் மனுஷர் பேர்த்து எழுதுனது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த ராஜாக்கள் காலகட்டத்துக்கு உட்பட்டது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 12 புத்தகங்களோடு அவைகள் நின்று விடவில்லை. அதற்கு பிற்பாடு இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள், இவைகளும் கூட இதனோடு, இந்த வரலாற்று புத்தகங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஸோ நம்ம படிக்க போறது வரலாற்று புத்தகங்கள் தான். ஆனா அதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்தின் அடுத்து உள்ள அனைத்து புத்தகங்களுடைய சாராம்சமுமே இதற்குள்ளாக சேர்ந்து விடுகிறது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா நம்ம அதெல்லாம் விளக்கமா படிக்க முடியாது. பட் நம்ம ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ன்னு நம்ம படிக்கும்போது இந்த கண்ணோட்டத்தோட நம்ம படிக்கணும். இது ஏதோ யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல் இப்படி மட்டும் போறது இல்லை. இதுக்கு உள்ளாக மற்றபடி உள்ள காரியங்கள், புத்தகங்களில் உள்ள, அதாவது பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் இதற்கு பின்பாக இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசனம், பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதுவும் அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம எப்பவுமே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 12 புத்தகங்களுக்கு உள்ளாக, அதாவது வரலாற்று புத்தகங்கள் என்று சொல்லும் போது, முதலாவது இது கானானை சுதந்திரித்த காலம் அப்படின்னு நம்ம இதை ஒரு சில பகுதிகளா பிரிக்கலாம். கானானை சுதந்திரித்த காலம். அடுத்தது அதுல கூட ஒரு தலைவனின் அந்த மாற்றம் இருக்குது. அது நியாயாதிபதிகளின் காலத்துக்கு மாறப்போகிற அந்த ஒரு சம்பவங்கள் இருக்கிறது. பொதுவாக கானானை சுதந்திரித்த காலம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நியாயாதிபதிகளின் காலம். அப்புறம் ஒருங்கிணைந்த ராஜ்யம், அந்த 12 கோத்திரங்களும் சேர்ந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு பேரின் கீழே இருந்து ஒன்றாக செயல்பட்ட ஒரு காலத்தை அடுத்தது படிக்கிறோம். அப்புறம் பிளவுபட்ட ராஜ்யம், வட தேசம், தென் தேசம் என்று பிரிக்கப்பட்டதல்லவா அது.
அப்புறம் விழுகையும் அழிவும். அடுத்து 6வதாக மறுபடியும் கட்டி எழுப்பப்படுதல், ஒரு ரெஸ்டரேஷன், இல்ல சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த காலம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இவ்வளவு காலகட்டத்தை உள்ளடக்கியதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்று சொல்லப்படுவது. அந்த கிமு 400ஆம் ஆண்டுக்கு முன்பாக உள்ள விஷயங்கள் தான் நம்ம இதுல முழுவதுமாக படிக்கிறோம். அது பரிசுத்த வேதாகமத்துல அது அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ நாம படிக்க போறதும் யோசுவாவின் புஸ்தகம், நியாயாதிபதிகள், ரூத் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் படிக்கல. ஆனா அப்படி படித்தா அது அது ஒரு அது கொஞ்சம் ஒரு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது வந்து அந்தந்த புத்தகத்தை பத்தி நம்ம நல்லா படிச்சுக்கலாம். அதுல என்னென்ன காரியங்கள் அது நமக்கு தெளிவா தெரியும். அது நம்ம வாசிச்சே கூட நல்லா மனசுல ஆக்கிக்கலாம். ஆனா நான் எப்படி விரும்புகிறேன் என்றால், இதை வந்து இப்ப நாம ஒரு 6 தலைப்பின் கீழே பிரித்தோம் அல்லவா? கானானை சுதந்தரித்த காலம், நியாயாதிபதிகளின் காலம், ஒருங்கிணைந்த ராஜ்யம், பிளவுபட்ட ராஜ்யம், விழுகையும் அழிவும், மறுபடி கட்டி எழுப்பப்படுதல், அப்படி பார்க்கிறோம்ல. இந்த 6 தலைப்பின் அடிப்படையில இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அப்படியே நம்ம பிரிச்சு அதை படிக்கும்போது அது ரொம்ப கஷ்டம். நானும் அதுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு உடனே நோட்ஸ் என்னால கொடுத்துக்கொள்ள முடியல. சும்மா ரெகுலரா உள்ள மாதிரினா கொடுத்துடலாம். ஆனா இது கொஞ்சம் கூட பண்றதுனால சீக்கிரத்துல நான் கொடுக்க முயற்சிக்கிறேன். இது வந்து நமக்கு இந்த ஹிஸ்டரி, அந்த வரலாறை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் உதாரணமாக நம்ம சொன்னா யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் அப்படின்னு நம்ம படிப்போம். ஆனா அந்த ரூத்தின் புஸ்தகம் எங்க வந்துருது? நியாயாதிபதிகள் காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அது அங்கே உள்ள வந்துருது. எப்படி? யோசுவா எரிகோவை பிடித்தவுடன் அங்கே பிடிக்கும்போது அங்க அந்த ராகாப் என்கிற வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டதுனால அவளும் அவளை சேர்ந்தவர்களும் அவளுக்கு உண்டானவைகளும் காக்கப்படுகிறது. அப்ப அவ இஸ்ரவேலுக்குள்ளாக வருகிறாள். அந்த சபிக்கப்பட்ட எரிகோவிலிருந்து இஸ்ரவேலுக்குள்ளாக வருகிறாள். அப்ப அந்த இஸ்ரவேலுக்குள்ள வரும்போது அவளை அங்கே அந்த இஸ்ரவேல் இருக்க யூதா கோத்திரத்தை சேர்ந்த சல்மோன் என்கிறவர் விவாகம் பண்றார். அந்த சல்மோன் விவாகம் பண்ணி தான் அங்க ஒரு போவாஸ் பிறக்கிறார். அந்த போவாஸுடைய மனைவி தான் யாரு? ரூத். அடுத்தது அவளும் கூட மோவாப் தேசத்திலிருந்து உள்ள வந்த பொண்ணு. அப்போ இதை பார்க்கும்போது இது வந்து இந்த காலகட்டத்துக்கே உட்பட்டது. அப்போ இந்த வரலாற்று, அதே போல தாவீதுடைய பிறப்பு அந்த மாதிரி வரும்போது சாமுவேல், அதற்கு முன்பாக சாமுவேல் இருக்கிறார் இல்லையா? சாமுவேல், இப்படி எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இப்படி ஒரு சில காரியங்கள் இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தை சார்ந்து அதனுடைய பேக்ரவுண்ட்ல வரும். நம்ம படிக்கும்போது அந்த மாதிரி படித்தோம் என்றால் வேதாகமத்தின் சரித்திரத்தை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஓரளவுக்கு ஒரு அதை நினைக்கும் போது இது இந்த காலத்துக்கு உட்பட்டது, இது இவருடைய இதுல உள்ளது, இது இந்த பகுதியிலே வருகிறது என்று நம்ம சிலதை எடுத்துக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதுல தெரிந்து கொள்ளும்படி முயற்சிப்போம். ஓகே, இப்போது முதலாவது கானானை சுதந்திரித்த காலம். அந்த கானானை சுதந்திரித்த காலம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாவே யோசுவா புஸ்தகத்தை சார்ந்தது தான். ஏன்னா ஜனங்கள் மோசையின் கீழாக தேவனால் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு யாத்திரை பண்ணி வர்றாங்க வனாந்திரத்துல. அப்புறம் அங்க அந்த கானானில் பிரவேசிக்கும் முன்பாக புதிய தலைவனான யோசுவா நியமிக்கப்படுகிறார். மோசே வந்து யோசுவாவின் மேல கைகளை வைத்து அதனால அவருக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, இவன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு, அப்படி ஒரு தலைவனின் அபிஷேகம் அங்க நடக்குது. அவர் தெரிந்தெடுக்கப்படுகிறார். இப்படி நடக்கிறது. அதற்கு பிற்பாடு இந்த யோசுவாவின் தலைமையில் ஜனங்கள் அடுத்த கட்டமாக போறாங்க. இப்போ வந்து அவங்க கானானுக்கு பிரவேசிக்கிற ஒரு காரியம். இந்த யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த மிஷனே என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் எல்லா யுத்தங்களை செய்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு அதை பங்கிட வேண்டும். 3 விஷயம். நம்ம போன வகுப்பிலே அதை சொன்னா ஞாபகம் இல்லை. யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதுதான். யுத்தம் செய்யணும், சுதந்திரிக்கணும், பங்கிடணும். இந்த காரியங்களை அவர் செய்யும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டார். மிக கடினமான ஒரு ஊழியம், கடினமான ஒரு பணி. அப்ப அதை செய்வதற்காக கர்த்தர் அவருக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து,
அவர் நடத்துகிறார். அதுல அவர் சொல்லும்போது யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல ஆரம்பத்துல அந்த ஆரம்ப வசனங்கள்ல, அதாவது ஒரு மோசையோட யோசுவாவோட சில காரியங்களை சொல்றார். நான் மோசைக்கு சொன்னபடி நீ காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் தருவேன். அந்த சுதந்திரிக்க போகிற வாக்குத்தத்த பூமியினுடைய எல்லைகள் என்ன என்ன அப்படிங்கிறத 4வது வசனத்துல மிக அழகாக சொல்றார். வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையாகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். எல்லையை வரைக்கும் கரெக்டா திட்டம் போட்டு பிளான் போட்டு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் யோசுவாவுக்கு சில ஆலோசனைகள் சொல்றார், தைரியப்படுத்துறார். ஏன்னா இந்த மோசையோட கூட இருந்து இந்த யோசுவா ஜனங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் பேச்சுகளெல்லாம் கேட்டதுனால நிச்சயமா யோசுவாவுக்கு நல்ல பயமா தான் இருந்திருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்றார், நீ பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆனா நீ எதுல ரொம்ப திடமனதா இருக்கணும்? நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளை எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதா இரு. இன்னைக்கு இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பலம் கொண்டு திடமனதா இருன்னா, இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு, சத்துருக்களை மேற்கொள்ள அப்படி நிறைய விஷயம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வலது எடுத்து போற சாயக்கூடாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. அந்த யோசுவா 1வது அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள்ல மிக அழகாக கர்த்தர் யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். தைரியப்படுத்துறதுல ஃபுல்லா அந்த கட்டளை தான். நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு விலகக்கூடாது. அதுல எழுதியிருக்கிறத படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அப்போ நீ உன் வழிய வாய்க்க பண்ணுவாய். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்றது அதுதான். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கணும், செய்யறதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். 1ஆம் சங்கீதத்துல சொன்ன மாதிரி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அப்படி நடக்கணும். அங்கேயும் கூட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், வேதத்தை படிக்கணும், இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அங்கேயும் அதான் சொல்லுது. அப்ப ஆண்டவர் ஏன் திரும்ப 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 இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்றால், தம்முடைய வேதத்தை அவர் மிகவும் முக்கியப்படுத்தி இருக்கிறார். வேதத்தை அவர் ரொம்ப மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்ப அந்த வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் மிக முக்கியமானது. அதை நாம நல்லா வாசிக்கணும், படிக்கணும், தியானிக்க வேண்டும். அதா நமக்கு கிடைக்கிற ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக வாஞ்சையா அதை உட்கொள்ள வேண்டும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. யோசுவாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும். ஏன்னா வேதத்தின் வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம எவ்வளவு எடுத்துக்கொள்ளுகிறோம் இல்லையா? சில நேரத்துல சிலருக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகமே படாதீங்க, அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதிகளுக்கு வரும்படியாக அவர் சிலுவை மரணத்தினாலே, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அதன் மூலமா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு தந்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கானானை சுதந்திரிப்பான நமக்கு போய் அங்க கானான்ல சுதந்திரமா இல்ல, உலக பிரகாரமான அந்த இதுல இல்லை. ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம இப்ப எல்லாமே நம்ம மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, டைரக்டா போய் அந்த அந்த சுதந்திரம் இல்லை. ஆனா எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதியாராகிய நமக்கு வந்திருக்கிறது. அதனால அதை விசுவாசித்து கர்த்தர் தருகிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம ரொம்ப வாஞ்சியா இருப்போம், அதை ஆசைப்படுவோம், அதை செய்வோம், அதுக்காக பிரயாசப்படுவோம். சில நேரத்துல கர்த்தர் வாக்கு தத்தங்கள் தந்திருப்பார். நாம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது, ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார், அதனால இதை செய்யணும், நிறைவேற்றணும். நம்ம ஒரு காரியம் நினைக்கணும், தரிசனம் தந்தவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் தந்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நாம பல நேரங்கள்ல அந்த காரியங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துடுறோம். வாக்குத்தத்தம் அவர் தந்திருக்கிறார் என்றால் நாம் அதுக்காக பொறுமையாய் காத்திருக்கணும். அவர் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்றாரோ அதை வைக்கணும். அவர் சும்மா இருக்க சொல்றாரா சும்மா இருக்கணும், காத்திருக்க சொல்றாரா காத்திருக்கணும். அதை நம்ம செய்யணுமே தவிர தரிசனத்தை நிறைவேற்ற நாம் முயற்சிக்க தேவையில்லை. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நாம் முயற்சிக்க தேவையில்லை. அவர் நடத்தி கொண்டே போவார். சில நேரம் வாசல்களை திறப்பார், பிரவேசித்து கொண்டே இருக்கணும். சில நேரம் யோசுவாவுக்கு சொன்ன மாதிரி இந்த யுத்தத்தை பண்ணு, இதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லி தருவார், அப்படி செஞ்சுட்டே இருக்கணும்.
அப்படிதான் அவரை தான் பார்த்து போயிட்டே இருக்கணுமே தவிர நாம வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நாம் நம்புவோம். ஓகே, அப்போ இதுல அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அதற்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் நமக்கு சொன்னா பரிசுத்த வேதாகமத்தின் கட்டளைகளின் படியெல்லாம் வேதாகம வழிகாட்டுகிறதின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அதை செய்ய கவனமாயிரு. சத்துரு எங்க நிக்கிறான், எங்க ஜெயிக்கணும், எது எனக்கு, அதை நீ தேடாத, இதை நீ பார்த்துட்டே இரு, அந்த காரியங்களை நான் உனக்கு நடத்திட்டே இருப்பேன் தான் ஆண்டவர் சொன்னாரு. யோசுவாவும் அதே போல ஆண்டவரையே நோக்கி பார்த்தான். ஆண்டவர் தேசத்தை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். முழுவதுமா வெற்றி கிடைச்சது, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தார். அதை தான் நம்ம சுருக்கமா இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த 12 கோத்திரமான இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவங்க ஒரு குடும்பமா எகிப்துக்குள்ள போனாங்க, ஒரு தேசமாக வெளியே வந்தாங்க, பெரிய ஒரு சாம்ராஜ்யமா மாறிட்டாங்க. இதுல முதலாவதாக அந்த எரிகோவின் சமனான வழியிலே அவங்க போறாங்க. அங்க போய் அந்த இடத்துல அங்க இருக்கும்போது தான் கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறாரு. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தரிசனமாகி அடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கு காண்பித்து கொடுக்கிறார். யோசுவா அது போல அந்த காரியங்களெல்லாம் அடுத்து செய்ய ஆயத்தமாகிறார். அதுக்கு முன்னால வேவுக்காரரை அனுப்புகிறார் அந்த எரிகோவுக்குள்ள. அங்கே அனுப்பும்போது அங்க ராகாப் என்கிற ஒரு வேசி இந்த 2 வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு 3 நாள் அந்த மலை தேசத்துல ஒழித்து இருக்கிறதுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து எப்படி அவங்கள தப்புவிச்சுட்டா. இதனால அந்த ராகாப் குடும்பமாக பாதுகாக்கப்பட்டாள். உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இவங்க யோர்தானை கடந்து போறாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு விஷயம். அந்த யோர்தானை கடந்து போகும்போது அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, சொன்னது போல யோர்தான் ஒரு இது அது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான்ல கால் வைக்கணும். உடனே யோர்தான் அங்க ஆண்டவருடைய கிரியை நடக்கும் என்றவுடன் அப்படியே கால் வச்ச உடனே யோர்தான் ஒரு குவியலாக நின்றது. இவங்க யோர்தானை கடந்து போறாங்க. அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி 12 கற்களை எடுத்து அந்த ஞாபக கற்கள், ஆசாரியர்கள் கரையேறினப்போ அந்த 12 கற்களை எடுத்து அதை கில்காலிலே அடையாளமாக நாட்டுகிறார்கள். இப்படி அவங்க முடிச்சுட்டு அப்படியே வரும்போது அடுத்தது கில்காலில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்றால், அதற்கு முன்பாக இவங்க விருத்த சேதனம் இந்த வனாந்தரத்திலே இது பண்ணல. அப்போ அங்கே இருந்து புறப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஏன்னா இவங்க முறுமுறுத்து ரொம்ப தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால வனாந்தரத்திலே அவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி அழிக்கப்பட்டார்கள். கொள்ளையாவார்கள் என்று சொன்ன உங்க குழந்தைகள் மட்டும்தான் அங்க பிரவேசிப்பார்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது மாதிரி அடுத்த சந்ததி தான் இங்க வருது. உடனே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த மனுஷர்கள்லாம் மடிந்து போன பிறகு அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு யோசுவா கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணினான். அந்த கில்கால் என்று சொன்னா நெந்தை புரட்டி போடப்பட்ட இடம். அங்கே விருத்த சேதனம் பண்ணுகிறான். முடிச்சுட்டு அங்க கானான்ல அவங்க அந்த எல்லையில வந்துட்டாங்க. எல்லையில எரிகோவின் சமனான வழியில பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்போ அவங்க அங்க பஸ்காவை ஆசரிக்கிற அந்த இடத்துல இதை நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, யோசுவா 5வது அதிகாரத்துல நம்ம இதை படிக்கிறோம். இவங்க மறுநாளிலே அந்த தேசத்தில் உள்ள அங்க இருக்கிற தானியங்களை சாப்பிடுறாங்க. அந்த நேரத்திலே மன்னா நின்று போயிற்று. அது வரைக்கும் 40 வருஷ காலமாக மன்னா அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. இதை நாம யோசுவா 5வது அதிகாரம் 10, 11 வசனங்கள்ல 12 வசனங்கள்ல நம்ம அதை படிக்கிறோம். அந்த பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் மன்னா கிடையாது. அந்த வருஷத்தில் தானே அவர்கள் கானான் தேசத்தின் பலனை புசித்தார்கள். அப்ப அந்த 40 வருஷ காலம் வானத்தின் மன்னாவினால் திருப்தியானாங்க. அப்புறம் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்த பூமிக்கு இவர்களை கொண்டு வரும்போது இவர்களுக்கு மன்னா நின்று போயிற்று. எப்போ? தேசத்தின் தானியத்துல அவர்கள் புசிக்கும் போது. சரி, இப்போ
யோசுவாவின் தலைமையில் யுத்தம், அதுதான் நமக்கு முக்கியமான இந்த பகுதியில. யுத்தம் செய்கிறார், வெற்றி ஜெயம் எடுக்கிறார், அப்புறம் என்ன பண்றாரு, அதை கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். இதுதான் ஒரு பெரிய மிஷன். இதை தான் நம்ம 3ஆ பிரிச்சு இதுல பாக்குறோம். முதலாவது யோசுவாவின் யுத்தங்கள், யுத்தம் பண்றார், யுத்தம் ஜெயம், அதை நம்ம சேர்த்தே பாக்குறோம். யுத்தம் பண்ணும்போது முதல்ல மத்திய பகுதி யுத்தங்கள். ஃபர்ஸ்ட் மத்திய பகுதி யுத்தங்கள், அந்த தேசத்தின், கானான் தேசத்தின் மத்திய பகுதி, அதுதான் முதலாவது எரிகோ. எரிகோ பட்டணத்துக்கு, எரிகோ பட்டணத்தின் யுத்தம், அது நமக்கு தெரியும். எரிகோ பட்டணத்தை ஆண்டோடைய கட்டளையின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். இப்படி அவர்கள், நம்ம இந்த சரித்திரங்கள் ரொம்ப விளக்க முடியாது. நீங்க உங்க கையில பைபிள் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். டவுட் இருந்தாலும் நீங்க வேதாகமத்தின் இந்த பகுதிகளை வாசிச்சு பார்த்து இந்த சரித்திரத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த மத்திய பகுதி யுத்தங்கள் முதல் குறிப்பு. அதுல ஃபர்ஸ்ட் எரிகோ, எரிகோ யுத்தம். எரிகோ யுத்தம் யோசுவா 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள், அப்புறம் 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள்ல அவைகள் இருக்கிறது. அப்போ யோசுவாவின் தலைமையில அந்த எரிகோவில பெரிய ஜெயம் கிடைக்குது. அங்க நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த ராகாப் என்பவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவள் எங்க வந்துடுறா, இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளாக வந்து விடுகிறாள். எரிகோ தேவனால் சபிக்கப்பட்ட இடம். அந்த சாபம் பெற்ற அந்த இடத்துல இருந்து அதுல அழிவு முழுவதுமா அழிக்கப்படுது. அதுல இருந்து ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெரிய இரக்கம், அவ வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டதினால் ஒரு பெரிய இரக்கம் அவளுக்கு கிடைத்தது. அப்போ நம்ம கூட அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அதனாலே சிலர் அதனால் சிலர் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் எபிரேயர்ல. அப்போ அந்த உபசரிக்கிற காரியங்கள் நமக்கும் ரொம்ப தேவையா இருக்கிறது. ஆனா இந்த நாட்களில் பழைய காலத்திலும் அப்படிதான், இந்த நாட்களிலும் அதுல ரொம்ப விழிப்புள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உபசரிப்பு என்பது ரொம்ப தேவையானதுதான். ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ஞானத்தோடு செயல்பட வேண்டும். சரி, அப்போ இந்த செயலை செஞ்சதுனால அவளுக்கு ஒரு பெரிய மீட்பு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பாவியானாலும், எப்படிப்பட்ட இதானாலும், ஆண்டவரிடத்துல வரும்போது, ஒரு மீட்கப்பட்ட அனுபவத்தில் வரும்போது, அதற்கு பிறகு கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்படுகிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகளை கர்த்தர் அப்படி மாற்றி இருக்கிறார், மாற்றுகிறார், நம்மை அப்படி மேன்மைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது நமக்கு தெரியும். ஆனா நாம் ஒருவரை பார்க்கும்போது, அவர்களுடைய முன் வாழ்க்கை, முன் சரித்திரம் அதெல்லாம் தெரிஞ்சதுனால, இப்படிப்பட்டவங்க தானே, அப்படித்தானே, ஒருவேளை வாயினால வெளியே பேச மாட்டோம், மனதார ஏற்றுக்கொள்ளுவதில் நாம கொஞ்சம் குறைவுபட்டு விடுவோம் சில நேரத்துல. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ராகாபுடைய வாழ்க்கை அது ஒரு ரொம்ப, அது நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுகிறது. சரி, அந்த எரிகோ முடித்த பிறகு இவ அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரோட திரும்ப கோத்திரத்தோட யாத்திரை புறப்படுகிறாள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ராகாப் என்பவளை சல்மோன் என்பவன் விவாகம் பண்ணினா. அப்புறம் அந்த குடும்பத்துல அந்த வம்சாவளியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். இதை நம்ம தெளிவா பார்க்கணும்னா மத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் இந்த வம்ச வரலாறில இது ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இரண்டாவது மத்திய பகுதி யுத்தங்கள 2வது இடம் ஆயி. ஆயி, இந்த ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம் தான் அப்படின்னு உடனே யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா அங்க படுதோல்வி அடைந்து வந்தார்கள். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாபத்தீடானதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு, நீங்க அதை உங்க பண்டம்பாடிகளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னோடனே அதுக்கு சீட்டு போட்டு பார்த்து ஆகான் என்பவனை கண்டுபிடித்து அவனை ஆகோர் பள்ளத்தாக்கிலே அவனையும் குடும்பத்தையும் கல்லறிந்து எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டார்கள். அப்போ அப்படி ஒரு கிரியை அதை செஞ்சு அதுக்கு பிறகு அந்த சாபத்தீடானதை இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து விலக்கின பிற்பாடு கர்த்தர் யோசுவாவின் மூலம் யோசுவாவுக்கு ஆயியே பிடிக்க வேண்டிய முறையை சொல்லி கொடுத்தாரு. அதை அப்படியே செய்தாங்க. அங்க ஒரு பெரிய வெற்றி, ஆயின் ராஜாவை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இது யோசுவா 8ஆவது அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்கள்ல நாம இதை படிக்க முடியும்.
29 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம இதை படிக்க முடியும். சரி, அப்புறம் அங்க வந்து பலிபீடம் கட்டுறாங்க. ஏபால் மலையில் பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்க. அடுத்ததாக ஒரு கிபியோன். இந்த கிபியோனியர் பத்தி நமக்கு தெரியும். இந்த யோசுவா 9வது அதிகாரம் 1 முதல் 27 இருக்குது. நியாயாதிபதிகள் 2 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் எல்லாம் அந்த இதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவாவின் வெற்றிகளை கண்ட கிபியோனியருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. உடனே அவங்க பார்த்தாங்க, யோசுவாவோட நம்ம இனி போய் யுத்தம் பண்ண முடியாது, இந்த ஜனத்துக்கிட்ட எப்படியாவது போய் நம்ம சமரசம் ஆயிரணும், உடன்படிக்கை பண்ணி நம்மளை அவங்க கொண்டு போட்டுறக்கூடாது, அதுக்கு தப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிபியோனியர் தந்திரமாக யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள திட்டம் போட்டாங்க. பழைய செருப்பு, கிழிஞ்சு போன வஸ்திரம், பூத்து போன அப்பங்கள், இவைகளெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க ரொம்ப தூர தேசத்துலேருந்து வர்றோம் அப்படின்லாம் சொல்லி நம்ப பண்ணிட்டாங்க. யோசுவாவும் அவனோட இருந்தவங்க நம்பி அந்த பூத்து போன அப்பங்கள்ல வாங்கி அதுல கொஞ்சம் வாங்கி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இது 3 நாளைக்கு பிறகுதான் இவங்களுக்கு தெரிய வந்தது, இவங்க வந்து தூர தேசத்துல இருக்கவங்க இல்லை, இவங்க பக்கத்துல நம்ம அயலாகத்தாரா இருக்கிறாங்க அப்படி. யோசுவா ஆண்டவருடைய அசைவுகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அப்படிதான் இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல எப்படியோ ஒரு தோல்வி வந்துருச்சு. நாமும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரோட ஜெபிக்கிறோம், அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் இந்த மாதிரி வந்துருது இல்லையா? அப்போ இந்த மாதிரி வராதபடி இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். தவறான இடங்களிலே உடன்படிக்கை செய்து விடக்கூடாது, தவறானவர்களுடன் கை கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா உடன்படிக்கை செய்த பிறகு உடன்படிக்கை உடைத்து போடக்கூடாது. யோசுவா அதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. இந்த பிரபுக்கள் அவங்க எல்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க, ரொம்ப முறுமுறுத்தாங்க. ஆனா அவர் அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, நம்ம வந்து உடன்படிக்கை செஞ்சாச்சு, இனி இது பண்ணக்கூடாது. அவர்களை தண்ணீர் எடுக்கிறவர்களாக, விறகு வெட்டுகிறவர்களாக, அவர்களை தங்களுக்கு வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகளாக வைத்து கொண்டார். அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து போச்சு. அருமையான 2 வெற்றிகள். எரிகோவில் வெற்றி, ஆயில ஃபர்ஸ்ட் தோற்று போனா கூட அப்புறம் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிது. ஆனா கிபியோனியரோடு ஒரு சமரச உடன்படிக்கை செய்ததுனால அங்க ஒரு வெற்றி பெற முடியல. ஆனா அவங்கள வந்து அடக்கி கீழ்ப்படுத்தி வைக்கிற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். சரி, இதுதான் மத்திய பகுதி யுத்தங்கள். அடுத்தது தென் பகுதி யுத்தங்கள். இந்த தென் பகுதி யுத்தங்கள்னு பார்க்கும்போது யோசுவா 10வது அதிகாரத்துல அது இருக்குது. எருசலேமின் ராஜா வந்து இதை கேள்விப்படுறான், இந்த ஜனங்கள் ரொம்ப பயங்கரமான ஜனங்களா இருக்கிறாங்க, கிபியோனியர் கூட போய் சமரசம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இவங்க சரி நாம இனி வந்து எப்படியாவது யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு இந்த எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக், எருசலேமின் ராஜா அந்த நாட்கள்ல யாரு? அதோனி சேதேக். இவன் என்ன பண்ணா தன்னோடு கூட 4 ராஜாக்களை சேர்த்து கொள்ளுகிறான். 4 ராஜாக்கள். இந்த 4 ராஜாக்களும் இவருமாக சேர்ந்து 5 பேர். அதுல அந்த 3வது வசனம், 10வது அதிகாரம் 3வது வசனத்துல அது கிளியரா இருக்குது பாருங்க. அந்த எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக், எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும், யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும், லாகீசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும், எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி அவங்களெல்லாம் சேர்க்கிறான். அவங்கள சேர்த்து சரி நம்ம இப்போ யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு 5 ராஜாக்களாக, யாரெல்லாம்? எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா, 5 ராஜாக்கள் சேர்ந்து அவங்க படைகளோட யுத்தத்துக்கு போறாங்க. அந்த யுத்தத்துக்கு போகும்போது பயங்கரமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல இவங்க வந்து நல்லா யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை முறியடித்தார்கள், துரத்தினார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம். ஆனா இதுல ஆண்டவர் இவர்களுக்காக பயங்கரமான யுத்தத்தை பண்றார். கர்த்தருடைய யுத்தம் நடக்குது. வானத்திலிருந்து கல்மழை வானத்திலிருந்து விழுது. வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், கர்த்தர் விழப்பண்ணினார். அப்போ அந்த கல்மழையினால் செத்தவர்கள் நிறைய. இவங்க யுத்தம் பண்ணும்போது துரத்தி அடித்து அழித்தவர்களை விட அன்று கர்த்தருடைய யுத்தத்திலே வானத்திலிருந்து கற்கள் விழுந்து
அந்த கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமான பேரா இருந்தாங்க. அப்ப இது ரொம்ப பயங்கரமான யுத்தம். 5 ராஜாக்களோட கூட நடக்கிற யுத்தம். அந்த ராஜாக்களும் ரொம்ப வல்லமையான படைகளாக தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த டைம் பத்தல யோசுவாவுக்கு. இன்னொரு அற்புதம், வானத்திலிருந்து இன்னொரு அற்புதம் நடக்குது. யோசுவா சொல்றாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஆண்டவர் அதை கனம் பண்றாரு பாருங்க. இந்த யோசுவா, தம்முடைய தாசனாகிய யோசுவா, தம் ஊழியக்காரனாகிய யோசுவா, மோசையின் ஊழியக்காரன் என்று அறியப்பட்டார். முதல்ல பணிவிடைக்காரனா இருந்தார்னு சொல்லப்படுது. இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறி இருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவரா இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த யோசுவாவுடைய வார்த்தையை கனம் பண்றார். அவரே வானத்திலிருந்து கல்மழையை பெய்ய பண்றாரு. அடுத்தது தம்முடைய தாசன் சொல்ற மாதிரி வானத்திலே அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுவதும், ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானில் நின்றது. அது அஸ்தமிக்க தீவிரிக்கவில்லையா, அப்படியே நிறுத்தி வச்சிருக்குது ஒரு பகல் முழுவதும். இவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல? இது மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல, இதுக்கு பின்னாடி நடந்ததில்ல. அப்படி ஒரு யுத்தம் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்ப இந்த 5 ராஜாக்களையும் அழிக்கும்படியாக இப்படி ஒரு யுத்தம் நடந்தது. இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வந்து இந்த யுத்தம் முடிஞ்சிச்சு. அடுத்தது மக்கதா என்கிற ஒரு இடம், அடுத்தது லிப்னா என்கிற ஒரு இடம், அப்புறம் லாகீஸ், அப்புறம் கேசேரின் ராஜா. இதெல்லாம் இந்த 10வது அதிகாரத்திலே ஒவ்வொரு வசனங்கள்ல பார்த்தா அதெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த கேசேரின் ராஜா வந்து முதல்ல இந்த லாகீஸுக்கு துணையாக இவன் வந்திருக்கான், அவனும் மேற்கொள்ளப்படுகிறான். அடுத்தது எக்லோன், எப்ரோன், தெபீர் என்கிற இடங்கள் எல்லாம் மேற்கொண்டு இந்த தென் பகுதி முழுவதும் சுதந்திரிக்கப்படுகிறது. தென் பகுதி முழுவதும் சுதந்திரிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு இன்னும் பல வெற்றிகள் இருக்குது. யோசுவா இன்னும் அதுலதான் அந்த தென்பகுதிகளான மக்கதா, லாகீஸ், காசா, லிப்னா, கேசேன், எக்லோன், இதெல்லாம் இந்த 10வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கிறது. இந்த தேசங்கள் எல்லாம் வெற்றி பெற்று மறுபடி அவர் திரும்புகிறார். அடுத்தது வடபகுதி யுத்தங்கள் நடக்கிறது. வடபகுதி யுத்தங்கள் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? மத்திய பகுதி யுத்தங்களை பார்த்தோம். அடுத்தது தென் பகுதி யுத்தங்களை பார்த்தோம். மத்திய பகுதி யுத்தங்கள்ல எதையெல்லாம் பார்த்தோம்? எரிகோ, ஆயி, கிபியோன். அந்த கிபியோனை நம்ம யுத்தம் என்று எடுத்துக்கொள்ள விட்டாலும் அங்கேயும் அவர்களை பிறகு ஒரு இதுக்கு கீழே அவர் வச்சு எப்படி அவங்களுக்கு அவர்களுக்கு கீழ்பட்டு இருப்பது போல, இஸ்ரவேலருக்கு கிபியோனியர் கீழ்பட்டு இருப்பது போன்ற ஒரு காரியத்தை தான் ஏற்படுத்தி வைத்தார். அடுத்தது தென்பகுதி யுத்தங்கள். அதுலதான் அந்த எருசலேமின் ராஜா 4 ராஜாக்களை கூட்டி கொண்டு வந்து யுத்தம் பண்ணது. அது போக இன்னும் சில இடங்களெல்லாம் வெற்றி கொண்டதை நம்ம பார்த்தோம். அடுத்தது வடபகுதி யுத்தங்கள். வடபகுதி யுத்தங்கள், இந்த வடபகுதி யுத்தங்கள் வந்து யோசுவா 11வது அதிகாரத்துல நாம் அதை படிக்கிறோம். ஆரம்ப வசனங்கள் எல்லாம் நம்ம அதை வாசிக்கிறோம். விசேஷமா 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுலயும் அந்த வடபகுதியில் உள்ள அந்த தேசத்து சேனைகளோடு யுத்தம் பண்ணும்போது, அதுதான் அதுல ஆரம்பத்துல 2வது வசனத்துல 1, 2, 3 வசனங்கள் எல்லாம் அதை படிக்கிறோம். அங்கே வந்து அங்க இருக்கிற ஜனங்கள், அவர்கள் அந்த ஜாதிகள், இவர்கள் எல்லாம் வந்து யுத்தம் பண்றாங்க. பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த யுத்தத்துக்கு வரும்போது, நீ அவங்களுக்கு பயப்படாத, இவர்களை எல்லாம் நான் நாளைக்கு இந்த நேரத்துல வெட்டுண்டவர்களாக நான் உனக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பேன். நீ செய்ய வேண்டியது என்னன்னா, குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரத்தங்களை அக்கினியினால் அவர்கள் ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கி கடவாய். அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை, இவங்க நிறைய குதிரைகள் ரதங்கள் எல்லாம் இவங்களுக்கு இருந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய இல்லை. அப்ப இவங்களுக்கு அதெல்லாம் ஆசை வந்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருக்கிறவர் அவர் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியில வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேல சேனையின் அதிபதியாக கர்த்தர் இவர்களோட இருக்கிறார். அப்போ தன்னை சார்ந்து கொள்ளும்படிக்கு இந்த ஜனத்தினிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார். இது எதையுமே எடுக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த யுத்தங்கள் எல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற நர ஜீவன்களை எல்லாம் வெட்டி கொல்லும்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
நரஜீவன்கள் அப்படின்னா மனுஷர் மட்டுமல்ல, மிருகங்களும். ஏன்னா அவைகள் எல்லாமே சாபத்தீடானவைகள். பாவம், பெருகி போன பாவம், அது மனுஷனானாலும் மிருகங்களானாலும் அவைகள் மத்தியில் அதனால் இருக்கிற பாவங்கள் தம்முடைய ஜனத்துக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொள்றாங்களோ அங்கெல்லாம் அதை வந்து அக்கனியினால சுட்டரிச்சு போட்டுரு. நரஜீவன்களெல்லாம் வெட்டி கொண்டு போட்டுரு, சங்காரம் பண்ணி விடு. அடுத்தது எல்லாத்தையும் அக்கினியினால் சுட்டரித்து போடு. அதனாலதான் ஆகான் செய்த செயல்னால ஆண்டவர் அவர்களோட இருக்கல. அங்க பெரிய ஒரு தோல்வியே வந்து போச்சு ஆயி பட்டணத்துல. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே இல்லை. தன் ஜனத்துக்கு தான் போதுமானவர். அவர் சொல்லி கொடுக்கிற யுத்த ஞானம் போதும், அவர் கொடுக்கிற பலன் போதும், மீதி அவரே செய்கிறார். அதுக்கு மேல இனி அவர் ஜனத்துக்கு என்ன வேணும்? அதனால இன்னொன்னு, தன்னை விட்டு தன் ஜனங்கள் விலகி போயிடக்கூடாது. அதுல அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். என் ஜனம், என் ஜனம், என் ஜனம் என்கிறதுல தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் அப்படிலாம் படிக்கிறோம். அதுல அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். அதனாலதான் இந்த காரியங்கள், இந்த கட்டளைகளை கொடுத்து அதுபடி அவங்க செய்யறாங்களான்னு பார்த்துட்டே அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இது நடத்திக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு யுத்தங்களையும். அப்ப இந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்தது. யுத்தத்துக்கு பிறகு நல்ல ஒரு அமைதி. யோசுவாவின் யுத்தங்கள் ஓய்ந்தது. ஆனா இன்னும் சில யுத்தங்கள் அதுக்கு பிறகும் சின்ன இதுகள் வருது. ஏன்னா நியாயாதிபதிகள்லயும் நம்ம படிக்கிறோம், யுத்தம் வருது, யார் எழும்பணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யூதா முன்னே புறப்பட கடவன், யூதா எழுந்து புறப்பட கடவன் அப்படிலாம் சொல்றாரு. அப்புறமும் சில இதுகள்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா ஓவராலா தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்தது அந்த இதுலதான். யோசுவாவுடைய காலத்துல யோசுவா எல்லா காரியங்களையும் எல்லாம் அந்த யுத்தங்கள் எல்லாம் செஞ்சு, ஆனா சில இடங்களை சில இதுல மேற்கொள்ளல, துரத்தி விடவில்லை அப்படிலாம் இருக்குது. துரத்தி விடாததுக்கு ஆண்டவர் ஒரு காரணம் கூட சொல்லுவாரு. காட்டு மிருகங்கள் உன்னில் பெருகி போகாத படிக்கு நான் எல்லாத்தையும் உடனே துரத்தல. ஏன்னா நீ கொஞ்சம் ஜனம் எல்லாத்தையும் போய் 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 நீ சுதந்திரித்து அதை நீ அனுபவித்து அதை நீ ஆளுகை செய்யணும். அப்போ அதுக்கு பிறகு அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது, ஜனம் பெருகும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறதாக அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா முக்கியமாக உள்ள இந்த இதுல எல்லாம் அந்த சத்துருக்களை எல்லாம் துரத்தி பட்டய கற்கினால் சங்காரம் பண்ணி அதையெல்லாம் சுட்டரித்து, ஏன்னா விக்கிரகங்கள், பயங்கரமான விக்கிரகங்கள், தேவனுக்கு பிரியமற்ற அசுத்தமான கிரியைகள், இவைகளெல்லாம் பெருகி போனதுனால ஆண்டவர் அந்த மாதிரி சொன்னாரு. அதே போல செஞ்சாங்க. சுதந்திரிக்க வேண்டிய எல்லா தேசங்களும் சுதந்திரிக்கப்பட்டது. எல்லாம் சுதந்திரித்த உடனே ஆண்டவர் சொல்றார், சரி நீ வந்து வயது சென்று முதிர்ந்தவன் ஆயிட்ட, நீ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? பங்கிட வேண்டும், பங்கிடணும், நீ பங்கிடணும். அதனால அந்த காரியங்களுக்காக கர்த்தர் அழகா வழி நடத்துறார். முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே இதுல வந்து 2.5 கோத்திரங்கள் நதிக்கு அப்புறத்தில், அதாவது ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம், இந்த 2.5 கோத்திரமும் யோர்தானுக்கு கிழக்கே, அதாவது நதிக்கு அப்புறத்தில் சுதந்திரம் பெற்றனர். ஏன்னா அவங்க முதல்ல கேட்டாங்க, நாங்க வந்து இங்கே இருக்கிறோம், எங்க மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் விட்டுட்டு நாங்க வரோம். முதல்ல சுதந்திரம் கேட்டோன்னே சொன்னாங்க, ஐயோ உங்க சகோதரர்கள் யுத்தத்துக்கு போகும்போது நீங்க இங்க இருக்க போறீங்களா அப்படின்னு. இல்ல நாங்க இருக்க மாட்டோம், எங்க ஃபேமிலி எல்லாம் நாங்க இங்க விட்டுட்டு, எங்க ஆடு மாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எங்க சகோதரருக்கு முன்பாக போய் யுத்தங்களை செய்வோம், அதெல்லாம் செட்டில் பண்ண பிறகுதான் நாங்க வந்து இளைப்பாறுதலுக்கு வருவோம்னு சொல்லிட்டாங்க. அதே போல இவங்க புறப்பட்டு போனாங்க. யாரெல்லாம்? ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசேயின் பாதி கோத்திரம். இந்த 2.5 கோத்திரங்கள் நதிக்கு அப்புறத்தில் சுதந்திரம் பெற்றனர். இதை மனசுல வச்சுக்கணும். இந்த 2.5 கோத்திரங்களுக்கு சுதந்திரம் எங்க? நதிக்கு அப்புறத்தில். மற்றவங்களுக்கெல்லாம் 9.5 கோத்திரத்துக்கான பங்குகளை யோசுவா பிரித்து கொடுக்கிறார். முதல்ல காலேப் அவர் வந்து கேட்கிறார், நான் இப்ப 85 வயசு, ஆனா எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கும் இருக்குது. அதனால எனக்கு இந்த மலை தேசமான எப்ரோன் தேசம், எது காலேபுக்கு கொடுக்கப்பட்டது? எப்ரோன். அதை எனக்கு தாரும் அப்படின்னோடனே கொடுக்கிறார், யோசுவா கொடுக்கிறார் அந்த இடத்துக்கு காலேபுக்கு கொடுக்கப்படுகிறது.
அடுத்தது ஒவ்வொரு கோத்திரத்துக்காக பங்குகள் கொடுக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்துல தான் இஸ்ரவேல்ல முதலாவது ஓய்வு வருஷம், அந்த யூபிலி முடிச்சு அவங்க ஓய்வு வருஷம் இது பண்றாங்க. இனி இந்த பங்குகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்காக பங்கு கொடுக்கப்படுகிறது. யூதாவின் பங்கு, யூதாவுக்கு பங்கு கொடுக்கப்படுது. யோசுவா 15 1 முதல் 12, அப்புறம் 20 முதல் 63 வரை உள்ள வசனங்களை நம்ம படிக்கிறோம். யூதா கோத்திரத்துக்கான பங்குகள் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது யோசேப்பின் பங்கு. நீங்க இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். 9.5 கோத்திரத்துக்கு தான் நதிக்கு இப்புறத்தில் யோர்தானை கடந்து போன பிறகு, மற்றவங்களுக்கு 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே கொடுக்கப்பட்டது. யூதாவுக்கு பங்கு கொடுக்கப்படுறது, யோசேப்புக்கான பங்குகள் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்காக பங்கு கொடுக்கப்படுகிறது. இதுல ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே நிறுவப்படுகிறது. சீலோ என்ற இடத்துல ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்படுகிறது. அடுத்தது பென்யமீன் கோத்திரத்துக்கு சிமியோன், செபுலோன், இசக்கார், ஆசேர், நப்தலி, தான், இந்த கோத்திரங்களுக்கு எல்லாம் பங்குகள் அழகாக ஒவ்வொரு இதுல கொடுக்கப்படுகிறது. நம்ம அந்த யோசுவா 18 19 அதிகாரங்கள்ல இன்னும் அதுல வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இனி எல்லா தேசத்தை பங்கிட்டு முடிச்ச உடனே இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கு பங்கு கொடுக்குறாங்க. அது வந்து எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள திம்னாத் சேரா என்கிற பட்டணம் அந்த யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி எல்லாருக்கும் கோத்திரங்களுக்கும் பங்குகள் கொடுத்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கல பட்டணங்களை நீ ஏற்படுத்தணும். இனி இந்த பங்கு கொடுக்கும்போது 2.5 கோத்திரங்களுக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே அப்படின்னு நம்ம படிச்சோம். 9.5 கோத்திரங்களுக்கு இங்கேன்னு. இதுல வந்து லேவி கோத்திரத்துக்கு பங்கு கிடையாது. லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது, பங்கு இல்லை, சுதந்திரம் கிடையாது. ஏன்னா கர்த்தரே லேவிக்கு சுதந்திரம். ஸோ லேவிக்கு வந்து ஜனத்தின் நடுவில் சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு தங்கி இருக்கிறதுக்கான பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அடைக்கல பட்டணங்கள் என்றும் கொஞ்சம் பட்டணங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த அடைக்கல பட்டணங்கள் எதுக்காக? கைப்பிசகாய் யாரையாவது ஒருத்த கொன்னுட்டான் அப்படின்னா, ஏதாவது வில்ஃபுல்லா செய்ததில்லை, வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைக்கு அடைக்கலம் கிடையாது. தவறு தெரியாம கைப்பிசகாய் ஒரு கொலை நடந்து போச்சு. அப்போ என்ன அப்படின்னா, கொலை பண்ணிட்டா என்ன செய்யணும்? கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. அந்த நாட்களினுடைய நியாயம் அதுதான், நியாய பிரமாணம். அப்போ உடனே என்ன பண்ணிடுவான்? கொலை செய்தவனை இந்த கொலை செய்யப்பட்டவனுடைய சம்பந்தப்பட்ட ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடுவான். அது வந்து நியாயமான விஷயம் அந்த நாட்களில், நியாய பிரமாண காலத்துல. ஆனா கைப்பிசகாய் கொன்னவனுக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அது தெரியாம தான் பண்ணிட்டான், ஏதோ அவன் மேல பற்றுச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டான். அப்ப இந்த கொலையாளி என்று சொல்லப்படுகிறவன் அவனுக்கு ஒரு அடைக்கல பட்டணம். அதுதான் யோர்தானுக்கு மேற்கே. யோசுவா 20வது அதிகாரத்துல நம்ம அதை படிக்கிறோம். 20வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள்ல அந்த அடைக்கல பட்டணத்துக்கு இருக்குது. அடைக்கல பட்டணத்தை குறித்தும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் ஓடி வருகிறவன் என்ன செய்யணும் என்கிற காரியங்கள் எல்லாம் அந்த யோசுவா 20வது அதிகாரம் 1 முதல், அந்த 20வது அதிகாரம் முழுவதும் 1 முதல் 9 வசனங்கள் இருக்குது. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதற்கான பட்டணங்கள் அப்படின்னு பார்த்தா, யோர்தானுக்கு மேற்கே கேதேஸ், சீஹேம், கீரியாத் அர்பா, அதாவது எப்ரோன். அப்புறம் கிழக்கே பேசேர், ராமோத், கோலான் என்கிற பட்டணங்கள்லாம் அடைக்கல பட்டணங்களாக அன்று இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி வந்துக்கலாம். அந்த ஆசாரியனுடைய நாட்கள் முடியும் வரைக்கும் அங்க இருக்கணும். அப்புறம் அவனுக்கு சுதந்திரமா அவனுடைய இடத்துக்கு போகலாம். சரி, இனி லேவியருக்கு கொஞ்சம் பட்டணங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு அந்த லேவியின் கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது, கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரம். அங்க கொடுக்கப்படுகிற தகன பலிகள், இன்னும் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் அவர்களுக்கு சுதந்திரமாக. கர்த்தருடைய பலிகள் இவைகள் சுதந்திரமாய் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு வாழும்படியான சில பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டணங்கள்ல அவங்க இருப்பாங்க. ஊழிய நாட்கள் வரும்போது அவர்கள் போய் ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியங்களை செய்து கொண்டு வருவார்கள். சரி, இப்படி கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம்,
அந்த வாக்குத்தத்தம், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன். நீ கால் மிதிக்க, நீ கண்கள் ஏறிட்டு பார்க்கிற இடம் முழுவதும் உனக்கு தருவேன். கால் மிதிக்கும் இடத்தை தருவேன். கடற்கரை இப்போ மணலை போல பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணுவேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். ஒருவனாய் அழைக்கப்பட்டான். அவனுக்கு ஒரே ஒரு ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு யாக்கோபு. ஈசா யாக்கோபு இருந்தாலும் அந்த யாக்கோபை தெரிந்து கொண்டார். அந்த யாக்கோபு மூலமாக தான் இந்த 12 கோத்திர பிதாக்கள். அப்புறம் பெருக்கம் பெருக்கம் பெருக்கமான ஜனக்கூட்டம். ஆண்டோடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். ஆனா அதுக்கான ஒரு சிம்டம்ஸுமே இல்லையே. நம்ம ரொம்ப அதை பார்ப்போம். வாக்குத்தத்தை தந்த உடனே ஏதோ ஒரு ஸ்டார், ஒரு சின்ன ட்விங்கிள், ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன ஒரு சிம்டம் நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். உண்மைதான். ஆனா ஆபிரகாமுக்கு, அவர் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த ஒரே குமாரன், அந்த ஒரு ஈசாக்க கூட ஒரு முறை பலியாக கேட்டார். அதுக்கு கூட ஆபிரகாம் யோசிக்கல. அப்போ எவ்வளவு ஒரு, அதாவது அந்த ஆண்டோடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்றால் அந்த பாதை நிறைவேறும் நாள் வரைக்கும் கடந்து செல்ல வேண்டிய அந்த பாதை, கடந்து செல்ல வேண்டிய அந்த நாட்கள், அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமானதாக இருக்கிறது. இந்த ஜனங்களும் அப்படிதானே. அவங்களுக்கு அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே, மோசே வந்து சொன்ன உடனே அவர்கள் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அந்த யாத்திராம ஆரம்பத்துல. ஆனா அப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நெருக்கம். அவர்கள் மோசேயுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு கொடுமையான வேலை, கடினமா நடத்தப்படுறாங்க. அவ்வளவெல்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் விடவே இல்லை. ஜனங்கள் வந்து வார்த்தைக்கு செவி கொடுக்க சோர்ந்து போயிட்டாங்க. என்ன இவர் சொல்லி சொல்லி பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, வேலை தான் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க எங்களை இது பண்ணிட்டீங்க அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்த குறித்த நேரங்களில் நிறைவேற்றுவதில் அவர் தாமதிக்கவே இல்லை. நம்முடைய பார்வையில அப்படி இருக்கும். ரொம்ப லேட் ஆகுதே, லேட் ஆகுதே, லேட் ஆகுதே. இல்ல. அவருடைய நாட்களில் அது வந்து கரெக்ட்டா அவர் குறித்த காலம். அவருடைய குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. அது தாமதிக்கவே செய்யாது. ஸோ இதுலயும் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவோ காலங்களுக்கு பிற்பாடு யோசுவாவின் தலைமையிலே மகா பெரிய வெற்றிகளை பெற்று ஒரு இளைப்பாறுதல் இஸ்ரவேலுக்கு உண்டாயிற்று. இஸ்ரவேலர் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறினார்கள் என்று வசனத்துல நம்ம படிக்கிறோம். கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட சில நாட்கள் தாமதிப்பதனாலும் பல காரியங்களினாலும் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, உண்டா இல்லையா, இல்ல ஆண்டவர் எனக்கு சொன்னாரா, அப்படியே நமக்கு டவுட் பண்ற சூழ்நிலைகள் கூட சில நேரங்களில் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்போதும் இத நினைவு கூறணும். ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனையோ தலைமுறைகளுக்கு பின்னால நிறைவேறிற்று. கர்த்தர் எனக்கு செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு அப்படி தலைமுறையெல்லாம் தாண்ட பண்ண மாட்டார். உங்க நாட்களிலே கர்த்தர் அற்புதங்களை, உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிய அதிசயங்களை செய்வார். கர்த்தர் அந்த கிரியைகளை செய்வார். அதை நம்ம விசுவாசிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு தொடர்ந்து நம்ம வகுப்பை ஆரம்பிக்கலாம். இனி நான் ஒண்ணும்
எக்கால
அடுத்ததாக இந்த யோசுவா யுத்தம் செய்து ஜெயம் பெற்று கோத்திரங்களுக்கு பங்கிடுதல் நிறைவேற்றின பிறகு இவர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவருடைய சுதந்திரத்துக்கு நேராக ஜனங்களை அனுப்புகிறார். அப்போ ஜனங்கள் அவங்க புறப்பட்ட தங்கள் சுதந்திரத்துக்கு போறாங்க. அது வரைக்கும் ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம் இவங்க இந்த தங்கள் சகோதரருக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் யோர்தானுக்கு கிழக்கே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு திரும்பி போறாங்க. அப்படி திரும்பி போகும்போது இவங்க யோர்தான் எல்லைக்கு வந்த உடனே இந்த ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம் யோர்தான் எல்லைக்கு வந்த உடனே இவங்க அங்கே பலிபீடத்தை கட்டினார்கள். யோர்தான் எல்லையில ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. இது இந்த 9.5 கோத்திர இஸ்ரவேல் குடும்பம் இருக்குது இல்லையா, இஸ்ரவேல் கோத்திரா இருக்காங்க இல்லையா, இவங்க கேள்விப்பட்ட உடனே இவங்க அங்க போய் இப்படி பண்றாங்க, ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி அவரவரா அப்படி இது பண்ணக்கூடாது, இஸ்ரவேல் கோத்திரம் ஒன்னா இருக்கணும், ஆராதிக்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு அங்க வரணும், சீலோவுக்கு, இப்படிதான் அவர்களுடைய ஒழுங்கு. அப்போ இது பீடத்தை கட்டின உடனே ரொம்ப கோபம் வந்துருச்சு, யுத்தம் பண்ணும்படி இஸ்ரவேல். உடனே ஆண்டவருடைய கட்டளை மீறப்படுகிறது அப்படின்ன உடனே யுத்தம் பண்ண விடுகிறார்கள். அந்த யுத்தம் பண்றதுக்காக இஸ்ரவேல் புத்திரெல்லாம் புறப்பட்டு வராங்க. அப்போ இது என்ன பலிபீடம் அப்படின்னோடனே அவங்க பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. சரி, இது எங்க பிள்ளைங்க நாளைக்கு கேட்பாங்க, அப்ப கர்த்தரை குறித்து நாங்க சொல்லணும், அதுக்காக ஒரு ஞாபகக்குரிய ஒரு சாட்சியாக கட்டப்பட்டது தானே தவிர இது சர்வாங்க தகன பலி செலுத்துறதுக்காக அல்ல அப்படின்னு விளக்கி கொடுத்தாங்க இந்த கோத்திரங்கள். உடனே அதை கேட்டுட்டு சமாதானத்தோட எல்லாரும் அவரவர் இடங்கள்ல போய் அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்களை போய் சேர்ந்து சுதந்திரித்து கொண்டார்கள். அடுத்ததாக நியாயாதிபதிகளின் காலம். இந்த நியாயாதிபதிகளின் காலத்துல இந்த யோசுவாவுக்கு பிறகு சாமுவேலின் காலம் வரைக்கும் கண்டினியூஸா தலைவர்கள் இல்லை. அதுக்கு முன்னால எப்படி முதல்ல பிதாக்களின் காலம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு பிதாக்களின் காலம். அப்புறம் மோசேயை கர்த்தர் ஒரு தலைவனாக எழுப்பினார். மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை தலைவனாக எழுப்பி அங்க நடந்துட்டு இருந்தது. இந்த யோசுவா 110 வயதான போது அவன் மரித்தான். அவனும் காயாஸ் மலை என்ற இருக்கிற அந்த இதுல அடக்கம் பண்ணப்படுறாரு. இதுக்கிடையில் இஸ்ரவேல் ஜனங்கள் செட்டில் ஆகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இல்ல, யோசேப்பு தன் மரணத்துக்கு முன்பாக ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த எகிப்துல என்னை அடக்கம் பண்ணக்கூடாது, என் எலும்புகளை நீங்க உங்களோட எடுத்துட்டு போய் கர்த்தருக்கு சுதந்திரமாய் கொடுக்குற கானான்ல அங்க கொண்டு போய் தான் அடக்கம் பண்ணணும்னு. அதே போல இந்த யாத்திரை ஃபுல்லா கானான் யாத்திரை 40 வருஷ வனாந்திர யாத்திரையில இந்த ஜனங்கள் எப்படினாலும் இந்த யோசேப்புடைய எலும்புகளையும் சுமந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சுமந்து கொண்டு கரெக்டா இங்க சுதந்திரத்துக்குள்ள வந்த பிறகு அவர் சொன்னது போல ஆபிரகாம் விலைக்கிரயமாய் வாங்கியிருந்த அந்த இடத்துல, சீகேம் இடத்துல வாங்கியிருந்த அந்த இடத்துல கொண்டு போய் தான் அந்த கோத்திர பிதாக்களுடைய வரிசையில அங்க கொண்டு யோசேப்புடைய எலும்புகளையும் அடக்கம் பண்ணினார்கள். இப்படி எல்லாம் முடிஞ்சுது. அடுத்ததாக நியாயாதிபதிகளின் காலம், யோசுவாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு அடுத்தது நியாயாதிபதிகள் தான் அப்பப்ப எழும்பி, அதாவது தொடர்ந்து ஒருத்தராக இருந்து நியாயம் விசாரித்து நடத்தல. ஒருத்தர் எழும்புவாரு, ஒரு மீட்பராக இல்ல ஒரு ரட்சகராக. அதற்கு பிற்பாடு அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அப்படி போயிட்டே இருந்தது. அதுல ஒவ்வொருவராக வந்தா. இதுல நம்ம நியாயாதிபதிகளின் நியாயாதிபதி புஸ்தகத்துல ஆரம்பத்துல பாக்குறோம், கானானியரை எதிர்த்து இன்னும் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, யார் முதல்ல புறப்படணும் என்று கேட்கும்போது கர்த்தர் யூதா எழுந்து புறப்படட்டும் என்ற உடனே யூதா போறான். யூதா எழுந்து புறப்பட்டு போகிறான். அவன் போகும்போது தன் சகோதரனாகிய சிமியோனையும் அழைத்து செல்லுகிறான். அப்படி போய் அங்க வெற்றிகள் கிடைக்கிறது.
இதெல்லாம் அப்படி நடக்கிறது. இதுல மிக முக்கியமா நாம பார்க்கிறது, நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். ஒவ்வொரு நியாயாதிபதிகளா எழுப்புனாங்க. முதல் நியாயாதிபதியாக ஒத்தனியேல் என்பவன் எழும்புகிறான். அது நம்ம நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்துல படிக்கிறோம். அந்த நியாயாதிபதிகளுக்கு வேலை என்ன அப்படின்னா, அந்த தேவை, ஒரு தேவையின் அடிப்படையில் என்னன்னா, இதுல இந்த ஜனங்களுடைய நிலைமை நமக்கு தெரியுமே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய, நம்மளுடைய நிலைமையும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும், அப்புறம் அப்படி ஆண்டவர் விட்டு வழி விலகிறது, அதனால சில தண்டனைகளை அனுபவிப்பது, அப்புறம் அங்க இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கதறி முறையிடுவது, அப்புறம் உடனே ஆண்டவர் இறக்க செய்வார், ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு சமாதானம் உண்டாகும். இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. திடீர்னு அந்நிய தேவர்களுடைய செயல்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா அந்த வழிகள்ல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தரை விட்டுருவாங்க, விக்கிரகாராதனை, வேசித்தனம் இந்த அக்கிரமங்களுக்குள்ள போயிடுவாங்க. உடனே அந்த கர்த்தருக்கு விரோதமான முரட்டாட்டம் கீழ்ப்படியாம பண்ண உடனே ஆண்டவர் தகுந்த தண்டனை கொடுப்பார். யாராவது ஒருத்தர் ஒரு சத்துருவின் கையில கொடுத்துருவார், ஒரு அந்நிய ராஜாவின் கையில இவங்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்து விடுவார். அப்புறம் இவங்க அப்படி நல்லா கஷ்டப்படும் போது கொஞ்ச நாள்ல திருப்பி ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவாங்க. உடனே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுப்பார். அந்த மனம் திரும்புதலுக்காக ஒரு திரும்ப கட்டப்படுதல், ஒரு ரெஸ்டரேஷன் அங்க வருது. இந்த டைம் தான் ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பி அவர்களுக்கான கிரியை செய்து மறுபடியும் ஒரு இளைப்பாறுதலுக்கு திரும்பும்படி செய்வார். இப்படியே சுமார் 14 முறை என்று நினைக்கிறேன் அந்த நியாயாதிபதிகள் காலத்துல நடந்து கொண்டே இருந்தது. சரி, அப்போ இந்த இதுல ஒவ்வொரு நியாயாதிபதிகளாக எழும்புகிறத நாம பார்க்க முடியும். ஒவ்வொரு நியாயாதிபதிகள் எழும்பி அவர்களுக்கு ஒவ்வொரு மீட்பின் காரியங்களை செய்யறாங்க. ஒத்னியேல் என்கிறவன், அவன் அந்த ஒத்னியேல் என்பவன் காலேபுடைய தம்பி. இந்த ஒத்னியேல் என்பவன் அவன் ஒரு யுத்தம் செய்து அதனால ஒரு காரியம் வரும்போது அதுதான் முதலாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற ஒரு காரியம் அங்கே வருகிறது. இதுல இந்த சூழ்நிலையில ஒரு முதலாம் அடிமைத்தனத்துக்குள்ள மக்கள் போறாங்க. அது எப்படி அப்படின்னா, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்திலே அதனுடைய 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மெசபத்தோமியா ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிம் அப்படின்னு ஒரு ராஜாவின் கைக்குள்ளாக இவங்க போயிடுறாங்க. அடிமைத்தனத்துக்குள்ளாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் அந்த இவங்க புறஜாதியாரோட சம்பந்தம் கலந்து அவர்கள் தேவர்களை சேவித்தபடினார். முதல் அடிமைத்தனம் இது. இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள போயிருக்கும்போது அங்கதான் ஒத்னியேல் அவர்களை விடுவித்தான். இவன் காலேபின் தம்பியா இருக்கிறான், இவன் ரட்சகனா எழும்பி இவன் விடுவிக்கிறான். அந்த குஷான் ரிஷதாயிம்க்கு கீழே 8 வருஷம் அடிமைத்தனமா இருக்கிறாங்க. இந்த 8 வருஷ அடிமைத்தனத்தின் முடிவிலே விடுதலையாக்கி அப்புறம் 40 வருஷம் அவனுடைய இதன் கீழே அமைதலாக தேசம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைதி. இந்த அமைதலின் காலத்துலதான் வரலாற்று குறிப்புப்படி பார்த்தா போவாஸ் பிறந்ததாக சொல்லப்படுது. சல்மோனுக்கும் ராகாபுக்கும் போவாஸ் பிறந்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த யோசுவாவின் காலத்தில் எரிகோவில் இருந்து மீட்பை பெற்ற ஒரு பெண்மணி தான் ராகாப். இந்த ராகாப் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள வந்தப்போ அந்த யூதா கோத்திரத்தில் உள்ள சல்மோன் என்பவர் இந்த ராகாபை விவாகம் பண்ணுகிறார். இந்த நாட்களில் போவாஸ் பிறந்தார். அப்புறம் அதை தொடர்ந்துதான் அந்த யோசுவாவின் இறுதி நாட்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், 110வது வயதுல மரணம் அடைந்தார். இதுக்கு முன்பாக, மரணத்துக்கு முன்பாக இந்த ஜனங்கள்கிட்ட நல்லா கேட்கிறார், நீங்க யாரை சேவிப்பீர்கள்? இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால அந்த யோசுவா பேசுறத பார்த்தாலே ஜனங்கள் பக்கம் நம்ம நின்னா நமக்கு ரொம்ப அந்த ஜனங்களை நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கும். இப்போ மக்களை இப்படி சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, வழி விலகி போயிருவீங்க அப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஏன்னா இந்த ஜனங்களை குறித்து நன்றாக தெரியும். அப்போ இப்படி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு. ஆனா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ என்றால்
கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுவாரு. கடைசியில 110வது வயதிலே யோசுவா மரணம் அடைந்தார். அவரை அந்த எப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் என்கிற இடத்துல அடக்கம் பண்ணுகிறாங்க. அந்த யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு அடக்கம் பண்ணதையும் சொன்னேன். இப்படி தொடர்ந்து இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றிகளை பெற்று அப்படி வரும்போதுதான் இந்த மாதிரி நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள். இந்த நியாயாதிபதிகள் காலத்துல தான் முதல் நியாயாதிபதியாக ஒத்னியேல் எழும்புகிறத நம்ம பார்த்தோம். எழும்பி மெசொபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்தான். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நியாயாதிபதிகளா எழும்புறாங்க, நியாயாதிபதிகளாக எழும்புகிறார்கள். இந்த இதுல மிக முக்கியமா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இதுதான். ஜனங்கள் அதுக்கு முன்னாலேயும் இதே கதை தானே. மோசேயுடைய நாட்கள்லயும் அப்படிதான். ஆனா யோசுவாவுடைய நாட்கள் அது ரொம்ப சொல்லப்படவில்லை. அவங்க யுத்தம் பண்றதும் ஜெயிக்கிறதும் பங்கிடுறதும் சுதந்திரிக்கிறதும் பங்கிடுறதும் அப்படி ரொம்ப பிஸியா போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரு அமைதலின் காலம் என்று சொல்லி கர்த்தர் சில காலம் தருவார். சமாதான காலம். அந்த சமாதான காலம் என்று கர்த்தர் நமக்கு தரும்போது நம்ம கவலையினமா இருந்துடவே கூடாது. யுத்த காலம்னு இருக்கும்போது, யுத்த காலம்னா சில கஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், இல்லாமைகள், குறைவுகள் இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு எப்படி நம்மை அறியாமல் அந்த கர்த்தரை தேடுகிற அனுபவம் உண்டாகும். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா ஆண்டவர் வச்சுட்டாருன்னா அந்த நேரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அந்த நேரம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம பின்வாங்கி போயிடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த சமாதான நாட்களுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா யுத்த காலம் அந்த மாதிரி நெருக்கடியான காலங்கள்ல ஆண்டவரே விடுவியும் விடுவியும் இறங்கும், ஹெல்ப் மீ ஓலான்னு அப்படியே ஆண்டவரை பிடிச்சிட்டே இருப்போம். சமாதான காலம் அப்பாடா நிம்மதியா நான் இருக்கிறேன் அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரப்பா, எவ்வளவு நல்லா நிம்மதியா வச்சிருக்கிறீரு, என்னை எவ்வளவு சுகப்படுத்திட்டு இருப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படி அந்த சமாதான காலத்தில் சுக காலத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தோம்னா கர்த்தரை விட்டு பின்மாறவே மாட்டோம். இந்த ஜனங்களுடைய காரியம் அதுதான் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி எழும்புகிறான். அந்த ஏகூத் என்கிற நியாயாதிபதி எழும்பும் போது இந்த ஜனங்கள் அது ஒரு 2வது அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க போறாங்க. மோவாபின் ராஜாவாகி எக்லோன் கைக்குள்ள கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். 18 வருஷங்கள் 2வது அடிமைத்தனம். ஏன்னா இவங்களுக்கு பின்மாற்றம் மறுபடி வந்துருச்சு. அப்ப இவங்க திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள போகிறாங்க. இந்த நாட்கள்ல தான் எலெயாசாருடைய மரணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரோனின் குமாரனாகி எலெயாசார் மரணம் அடைந்த அப்புறம் பினேகாஸ் அவருக்கு பின்னால அவருடைய மகன். அப்போ அந்த ஏகூத் எழும்பி அவரு நியாயம் விசாரிக்கிறார். ஏகூத் இடது கை பழக்கம் உள்ளவன். அந்த ஏகூத் என்ன பண்றாரு, எக்லோனுக்கு காணிக்க செலுத்த போகும்போது அங்க போயிட்டு அதுல ரகசியமா அந்த எக்லோனை கத்தியினால குத்தி கொலை செய்து போடுகிறான். அப்போ எக்லோன் செத்து போயிடுறான். அப்புறம் தேசம் அமைதலாயிருது. இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு எக்லோனுடைய மரணத்துக்கு பின்னால. அப்புறம் ஒரு 80 வருஷம் ஒரு சமாதானமான அமைதலான ஒரு வாழ்க்கை. அவங்களும் ஆண்டவரை பற்றி கொண்டு நல்லா போயிட்டே இருக்கிறாங்க. எப்போ வழி விலகுவாங்கன்னு தெரியாது. அதுதான் அடுத்தது ஒரு நியாயாதிபதி எழும்புகிற காலம் வரும். இப்படி ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் எழும்புகிறதும் நியாயம் விசாரிக்கிறதும் அப்புறம் அங்க மீட்பை ரட்சிப்பை உண்டு பண்ணுவதுமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் அப்படியே தம் ஜனத்தை நடத்தி கொண்டே இருந்தார். எப்படியும் என்னதான் பின்மாறினாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டாகும் போது ஆண்டவர் அவர்களை மறுபடி சேர்த்து கொண்டார். இதனால நாம என்ன செய்திடக்கூடாது, தைரியம் அடைந்து ஐயோ நானும் இப்போ எப்படிதான் பின்மாறினாலும் கர்த்தரை விட்டு விலகினாலும் எனக்கு மீட்பு கிடைக்கும் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. மீட்பு கிடைக்கும் தான், ஆண்டவர் எந்த பாவியும் தள்ள மாட்டார். ஆனா சில நேரத்துல இந்த மீட்பின் வாசல் அந்த உணர்வு உண்டாகாமல் போகலாம். இப்படி சில சூழ்நிலைகள்லாம் வந்துவிடும். ஸோ துணிகரமான பின்மாற்றம், துணிகரமான பாவங்களுக்கு உட்படவே கூடாது. இந்த சமயத்துலதான் இன்னும் விடுபட்ட சில பகுதிகளை ஜெயிக்கிறதுக்கான சில காரியங்கள் யுத்தங்கள் நடக்குது. இந்த ஏகூத்துடைய இதுக்கு பிறகு அப்போதான் அந்த மீகா அந்த தான் கோத்திரத்து ஜனங்கள் அவங்க யுத்தத்துக்காக போறாங்க.
அப்பதான் அந்த மீகா என்கிறவனுடைய வீட்டிலே ஒரு விக்கிரகத்தை வச்சு அவன் வந்து இப்ராஹிம் மலை தேசத்தான், அவன் அங்கே ஒரு இது அந்த ஒரு அறையை உண்டு பண்ணி அங்க ஒரு லேவியன் அவனுக்கு ஆசாரியனா இருப்பான் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள்ல இந்த சம்பவம் இருக்குது. அப்பதான் தான் புத்திரர் லாயீஸ் என்கிற இடத்துக்கு வேவுக்காரர் அனுப்பி அங்க போய் அதே போல இந்த மீகாவுடைய வீட்டுல இருக்கிற லேவியன் தீர்க்கதரிசனம் இதை சொல்லுவான், நீங்க போங்க அப்படின்னு. இவங்க போய் வெற்றி பெற்றுருவாங்க, வருவாங்க. அதே போல இன்னொரு சம்பவம் இந்த நாட்கள்ல நடந்தது. அந்த ஒரு லேவியனுடைய மனைவி, இப்ராஹிம் மலைகளில் அருகே உள்ள ஒரு லேவியனுடைய மனைவி, அவ பெத்லஹேம்ல அவங்க வீட்டுக்கு போயிருப்பான். அங்க போயிருக்கும் அவ வந்து அவளை புருஷன் திரும்ப அழைத்து கொண்டு போக வருவான். அப்ப கிபியால அவங்க தங்குவாங்க. தங்கும்போது அங்கே அவ வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்படுறான், அப்படி மரித்து போவான். அப்பதான் இந்த லேவியன் வந்து 12 துண்டாக அவளை வெட்டி இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கெல்லாம் அனுப்புவான். அப்புறம் அவங்க எல்லாம் வந்து இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு சில காரியங்கள் எல்லாம் செய்வாங்க, யுத்தங்கள் நடக்கும், அவங்க அநேகர் கொல்லப்படுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு மனைவிகள் இல்லாம போகும். அதுக்காக சில ஒழுங்குகள், இதெல்லாம் சரித்திர சம்பவங்கள். நியாயாதிபதிகள் 20, 19, 20, 21 அதிகாரங்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். சரி, மூன்றாவதாக சம்ஹார் என்கிற ஒருத்தனை எழுத பண்ணுகிறார். அந்த அதுக்கு ஒரு அடுத்த தேவை வந்து விட்டது. மூன்றாவது அடிமைத்தனம் என்னன்னு பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 4, 1 முதல் 3 வசனங்கள்ல யாபீன் என்னும் கானானிய ராஜாவுக்கு அடிமைப்பட்டார்கள். அவனுக்கு ஒரு சேனாபதி இருந்தா சிசரா. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் 20 வருடம் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினான். எவ்வளவு கொடுமை இல்லையா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து அதுக்கு மீட்பு வருகிறது. அந்த நாட்கள்ல அந்த ரூத்தின் சரித்திரம் இதனோட சேர்ந்து வருகிறது. அப்பதான் ரூத்து அந்நிய மோவாபிய பெண்ணான ரூத் உள்ள வர்றான். அங்க இருந்த அப்போ போவாஸ் அவளை விவாகம் பண்றான். அப்படி அந்த சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது. சரி, இந்த நாள் வகுப்பை இதோட நம்ம முடித்து கொள்ளுவோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து உள்ள காரியங்களை தியானிப்போம். நான் பார்த்த இந்த நியாயாதிபதிகளின் இத்தனை காரியங்கள், இதற்கு முன்னால யோசுவாவுடைய புஸ்தகம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வாசித்து இதனுடைய சரித்திர சம்பவங்கள் நான் வந்து கொஞ்சம் தலைப்புகளும் சில சின்ன சின்ன விளக்கங்கள் தான் கொடுக்க முடிஞ்சது. இதை நீங்க கொஞ்சம் வாசித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு இதில் உள்ள விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக கிடைக்கும். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் இந்த வகுப்பு வேலையை மட்டும் ஆசீர்வதித்தீர். உங்களுடைய கிருபையினால் கத்திரங்களை நிறைத்து நடத்துகிறீரப்பா. இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸை நன்றாக அறிந்து கொள்ள, படித்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கானானை சுதந்திரித்த காலத்தை நாங்கள் சற்று பார்த்திருக்கிறோம். இதை குறித்த விளக்கங்களை இன்னும் தெளிவாக அறிந்து அந்த காலகட்டத்தை குறித்து, அதனுடைய சூழ்நிலைகளை, அதில் வருகிற மக்கள், அதில் இருக்கிற முக்கிய விஷயங்கள், சம்பவங்களை அழகாய் அறிந்து மனதிலே பதித்து கொள்ளக்கூடிய விசேஷித்த ஞானத்தை தாரும். நியாயாதிபதிகள் ஒவ்வொரு காலகட்டங்களை அதையும் நாங்கள் படிக்க தொடர்ந்து விரும்புகிறோம். தொடர்ந்துள்ள வகுப்புகளிலே இன்னும் விரிவாய் படிக்க நல்ல கிருபைகளை தாரும். அடியார்களோடு கூட இரும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வேதாகம ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் உண்டாகட்டும். கற்றுக்கொள்ள நல்ல கிருபைகளை தருவீராக. ஒவ்வொருவருடைய குடும்பங்கள், வாழ்க்கை, ஊழியத்தின் பகுதி, அவருடைய வேலையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you all.